RSSல ஒரு பாட்டு பாடுவான், ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும்னு பாடுவான். அது மாதிரி ஒரு ஹிந்து உள்ளவரை இந்த நாட்டில் போர்க்கொடி பறந்துதான் தீரும். இது இந்து ராஷ்டிரம், இது இந்து நாடு, ஹிந்துத்துவம், இதெல்லாம் தேசியத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான். இந்த நாட்டில் எல்லா மதமும் சேர்ந்து வாழலாம். விவேகானந்த சுவாமி அமெரிக்காவில் போய் முழங்குறாரு, ஹிந்து என்ற வார்த்தையை கேட்டவுடன் என் மனதில், என் உடலில் 1000 மின்னல்கள் பாய்ந்தது போன்ற உணர்வு இருந்தால் மாத்திரமே நீ ஹிந்து. அந்த ஃபீல் இருக்கா நமக்கு? ஹிந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எந்த மாநிலமோ எந்த ஜாதியோ, அவன் ஏழையோ பணக்காரனோ பாமரனோ யாராக இருந்தாலும் அவன் என் உடன் பிறந்த சகோதரன் என்று உன்னால் நினைக்க முடிந்தால் தான் நீ ஹிந்து என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த ஃபீல் இருக்கா நமக்கு? அந்த உணர்வு நமக்கு தோணுதா? காஷ்மீர்ல இந்துக்கு ஒரு பிரச்சனைன்னா கன்னியாகுமரி இந்துக்கு அந்த ஃபீல் வருதா? வரணும் இல்ல, வரணும். அப்படி வர வைக்கிறதுக்கு தான் விஸ்வ இந்து பரிஷத் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு RSS இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா இந்த வருஷம். டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள் RSS இயக்கத்தை ஆரம்பிச்சு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது என்று எல்லோரும் கைவிட்டு விட்ட ஒரு பெரிய மிஷன், அதை கையில் எடுத்துக்கொண்டு இன்று 100 ஆண்டுகளாக RSS பேரியக்கம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. விவேகானந்தர் ஒரு தடவை சொன்னாருங்க, 4 இந்துக்கள் ஒரு திசையில சேர்ந்து நடக்கணும்னா, விவேகானந்தர் சொன்னதை சொல்றேன், 4 இந்துக்கள் ஒரே திசையில ஒரே மாதிரி சேர்ந்து நடக்கணும்னா அவனுக்கு மேல பாட கட்டி 5ஆவதா ஒரு இந்து பணமா படுத்திருந்தா சுடுகாட்டுக்கு அப்படி சேர்ந்து போவான் அப்படின்னு சொன்னார். எப்படி பாருங்க, 4 இந்து இப்படிதான் சேர்ந்து போவான், மேல ஒருத்தர் 5ஆவதா ஒரு இந்து பணமா இருக்கணும், சுடுகாட்டுக்கு தான் அப்படி தூக்கிட்டு போவான். விவேகானந்தருக்கே விரக்தி. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல இந்துக்கள் இருக்கிற ஒரு தேசம் இந்த தேசம். தமிழ்நாட்டில் மாத்திரம் 7 கோடி இந்துக்கள் இருக்கிறான். இந்த 7 கோடி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு பணி இருக்க, இது எப்படி வகுப்புவாதமா இருக்கணும்? 7 கோடி உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் தொகை இல்லை. இங்கிலாந்தோட மக்கள் தொகையே 4 கோடி தான். தமிழ்நாட்டில் உள்ள இந்து மாத்திரம் 7 கோடி. இலங்கையோட மக்கள் தொகையே 1.25 கோடி தான். பாதி பேர் போர்ல வேற செத்து போயிட்டான். 7 கோடி இந்துக்களை தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத்தும் இந்து முன்னணியும் RSSும் ஒற்றுமைப்படுத்துகிறது என்றால் இது எப்படி வகுப்புவாதமா இருக்க முடியும்? பல நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகம் அந்த 7 கோடி. அதனால நாம செய்யற வேலைக்கு யாருக்கு பயப்பட வேண்டாம், யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், தைரியமா செய்யும். பல கூட்டங்கள் என்னை அறிமுகப்படுத்துறப்போ உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு கேட்பாங்க. ரோட்டரியில, லைன்ஸ்ல, காலேஜஸ்ல உங்களை எப்படி சார் அறிமுகப்படுத்தணும்பாங்க. சீனிவாசன் RSS காரன்னு சொல்லி அறிமுகப்படுத்துன்னு சொல்லுவேன். பல இடங்களில் சொல்லுவேன். என்னை அறிமுகப்படுத்துகிற அந்த ரோட்டரி நண்பர் முஸ்லீமா இருப்பார், கிறிஸ்டியனா இருப்பார். அப்படி டக்குன்னு அப்படியே பார்ப்பாரு, என்ன சார் RSS சொல்லு, நான் RSS தான். தைரியமாக நான் RSS சொல்லுங்க, தைரியமா நான் இந்து முன்னணிக்காரன்னு சொல்லுங்க, தைரியமா நான் விஸ்வ இந்து பரிஷத் சொல்லுங்க. நீங்க சொன்னாதாங்க சமுதாயம் சொல்லும். நீங்க நான் இந்துன்னு மாத்திரம் சொல்லாம, நான் விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லாம இந்து முன்னணின்னு சொல்லலைன்னா அடுத்த தலைமுறை நான் இந்துன்னே சொல்ல முடியாத தலைமுறை உருவாயிருங்க ஐயா. அதனாலதான் அடிச்சு சொல்றோம், இயக்கத்தின் பேரை சொல்ற. ஆமான்னு சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? தூக்கு தண்டனை போட்டுருவானா, ஜெயில போட்டுருவானா, 2 FIR போட்டுருவானா? போட்டு போறான். 4 கேஸ் இருக்கட்டுமே. பேப்பர் அப்படி வெள்ளையா வச்சிருந்து அந்த பேப்பர் என்ன செய்ய போறீங்க? 4 அடித்தல், திருத்தல், குத்தல், குதறல் அதெல்லாம் இருந்தா தான் அது பேப்பர். சில வீடுகளுக்கு போய் அப்படியே நீட்டா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான். அப்படி வீடு எனக்கு பிடிக்காது. பல வீடுகளுக்கு போங்க, அந்த சின்ன பிள்ளைங்க பென்சிலை வச்சு சோறெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கும். அந்த வீடு தான் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு இருக்கிற சோறு தான் நல்ல சோறு. சுத்தமா வச்சு மியூசியமா நடத்துற நீ வீடா நடத்தாம, ஒரு கேஸும் இல்லாம என்னத்தை கிழிக்க போற? 10 கேஸ் வரட்டுமே, பிரச்சனை பண்ண, மறியல் பண்ண, போராட்டம் பண்ண, என்ன பண்ணிடுவேன்? 4 கேஸ் வரட்டும். பிஜேபி கார மேல ஒவ்வொருத்தமே 50 கேஸ் இருக்கு. என்ன ஆச்சு? அடுத்த தடவை விஸ்வ இந்து பரிஷத்துல யாரு மேல அதிக வழக்கு இருக்கோ அவங்களுக்கு பாராட்டு விழா இங்க நடத்தணும். மேடையில் கூப்பிட்டு அதிக வழக்குகள் வாங்கிய இந்து சமூக போராளி அப்படின்னு போகணும். அரசு திமுக அக்யூஸ்ட்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ பாராட்டுக்குரியவன் அர்த்தம். சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி அக்யூஸ்ட் தான், நேரு அக்யூஸ்ட் தான், வஉசி அக்யூஸ்ட் தான், நேதாஜி அக்யூஸ்ட் தான். சுதந்திர போராட்டத்தில் அக்யூஸ்ட், பிரிட்டிஷ்கார அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை பேரும் சுதந்திரம் அடைஞ்ச உடனே தியாகிகள், தேச தலைவர்கள், விடுதலை வீரர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அக்யூஸ்ட், காங்கிரஸ் கட்சிக்காரன் அக்யூஸ்ட் சொன்ன அத்தனை திமுக காரனும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மொழிப்போர் தியாகிகள்.
ஆச்சா இல்லையா? ஆட்சி மாறின உடனே அக்யூஸ்ட் தியாகி ஆயிடுறான்ல. அது மாதிரி திமுக ஆட்சியில அக்யூஸ்ட் சொல்லப்படுற அத்தனை இந்து இயக்கத்துக்கு காரணம் 2026க்கு அப்புறம் நீ எல்லாம் தியாகி. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. அதனால நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆகுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நிறைய போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அறப்போராட்டம் பண்ணுங்க, ஜனநாயக ரீதியா பண்ணுங்க. வன்முறை நன்முறையும் அல்ல, அது நன்முறையும் அல்ல. அண்ணாதுரை அப்படிதான் சொல்லியிருக்காரு. அண்ணாவின் கொள்கையில் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வன்முறை கிடையாது, நன்முறையில் போராட்டம். என்ன வேணாலும் செய்வோம், போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், முழக்கம் கொடுப்போம், ஜனநாயக ரீதியா கருத்துக்களை சொல்லுவோம். ஆனால் எங்கள் இலக்கு 2026 இங்கே ஒரு இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கிற ஒன்றுதான். இந்து ஒற்றுமையின் வெளிப்பாடு தேர்தலில் வெளிப்பட வேண்டும் என்பது ஒன்றுதான். இந்த இந்து தர்மம் எந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கோ மதங்களுக்கோ மத உணர்வுகளுக்கோ எதிரானது அல்ல என்பதை நாங்கள் காண்பிக்க இருக்கிறது தான். எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் மதத்தை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை என்பதை புரிந்து கொண்டதால் இந்த உணர்வோடு நாங்கள் இங்கே பேசுகிறோம். திமுக தெளிவா இருக்கான். இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான். இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான். அவன் அரசியல்வாதி, அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும். இங்க எனக்கு முன்னால பேசினவர் சொன்னார்ல, கேவலம் ஓட்டுக்காகனார்ல, அப்பதான் கிடையாது. பிஜேபி காரன் கேவலம் ஓட்ட கேவலம் நினைச்சா நான் பிஜேபியில இருக்க முடியாது. ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா விஸ்வ இந்து பரிஷத்துல எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சொக்கலிங்க ஐயா ரொம்ப அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவாரு. அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க, அவர் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தாரு, தர்மத்தின் பக்கம் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் 100 ஓட்டு இருக்கு, பாண்டவர்கள்ட்ட 5 ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க கேட்பீங்க ஓட்டு 5 ஓட்டு இருக்கலாம், ஆனா பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருக்காருங்க, அவருக்கு ஓட்டே இல்லையேன்னு சொல்லுவேன் நான். அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி தேர்தலில் நீ இந்துவாக வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டால், நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சிட்டோம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா பறந்து போயிடுவார், இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார். ஏன்னா அதிகம் படிச்சவங்களுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. நீங்க ரொம்ப படிச்சவங்க, அதனாலதான் இது புரியவில்லை. தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான், தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான், கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான், சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான், இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான், தான் ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான், சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான், 500 1000 பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து. அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம். டாஸ்மாக் கடையும் 200 ரூபாய் உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில இருக்காதுங்க. அந்த பணத்தை வச்சு கொண்டுதான் இயங்கி கொண்டிருக்கு திமுக. அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது, காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், ஒரே ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்றோம். அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு, ஏன் போட மாட்டியா நீ? ஜாதிக்கு போடுற, சாராயத்துக்கு போடுற, தலைவருக்கு போடுற, சினிமாக்காரனுக்கு போடுற, கட்சிக்கு போடுற, சின்னத்துக்கு போடுற. நாங்க 4 தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனாலதான் நாசமா போச்சு தமிழ்நாடு. ஒரு தேர்தலில் இந்துவா ஓட்டு போட்டா திமுக காரன் எப்படி பேசுவானா? அதுதான் பேச்சு. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்துவா ஓட்டு போட்டா? இந்த உணர்வு இருக்கணுங்க. முதல்ல உணர்வு இருந்தாதாங்க ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியதில்லை. வெறுப்பு அரசியல் என்பது இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு மூலதனம். அவங்க டிஎன்ஏ வெறுப்பு அரசியல். அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அந்த காலத்தில் நான் 64 3ஆம் கிளாஸ் படிக்கிறத அவங்களோட ஊர்வலம் கேட்டிருக்கேன். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க. இந்த ஒழுக்கக்கேடர்கள் திராவிடியன் ஸ்டாக்கு இந்த கட்டிக்க ஒன்று வச்சுக்க ஒன்றுன்னு அவன் கோஷமே பாருங்க. அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பலை. ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்ட தீய சக்தி வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண் தானே திமுக. சரி, தாமோ அன்பரசன் என்ன சொல்லியிருக்காரு,
ஹிந்தி பேசுறவன்லாம் பன்னி குட்டி போடுற மாதிரியா வதவதான்னு பெத்து போடுறான் சொன்னாரா? சரி, அதை விட கேவலமா திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னாரு? வட மாநில பெண்கள் 5 புருஷன் 10 புருஷன் கட்டிப்பாளுகன்னு. இது உண்மையா? பெண் குலத்தையே இழிவுபடுத்துற செயல் இல்லையா? ரோஷம் உள்ள முதல்வராக இருந்தா, நாகரிகமானவர்னா, நல்லவர்னா அன்னைக்கு துரைமுருகனை மினிஸ்ட்ரியை விட்டு வெளில தள்ளி இருக்கணும். தள்ளல. அப்ப இந்த செந்தில் குமாரா தர்மபுரியில் இருந்தார், தர்மத்துக்கு 5 வருஷம். இப்ப இல்ல. ஆமா. அந்த செந்தில்குமார் என்ன சொன்னாரு? பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்லாம் கோமயம் குடிக்கிறவன், நாங்க அதை கோமுத்ரா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா? சரி, இந்த கிராவல் திருடன் இப்ப மந்திரி சபையை விட்டு வெளில போயிருக்காரு, பேர் என்ன மறந்து போச்சு, கா பொன்முடி. அவர் என்ன சொன்னாரு? ஹிந்தி படிச்சா மாடு மேய்க்கலாம், இல்ல பானிபூரி விற்கலாம். நான் என்ன சொல்றேன், இவர்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பணியாற்றுகிறார்கள் தெரியுமா? நான் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, திரிபுரா இந்த 3 மாநிலம் தவிர இது எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன். டெல்லியில் பல லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து கம்பெனிகள் சிஇஓவாக இருக்காங்களா? இதெல்லாம் என்னோட முதல் பிரதான கேள்வி, எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவர் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்தில் இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்குறாங்களா? இல்லை. தமிழ் மொழியை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல, தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல, தமிழகத்தை பற்றி இழிவாக பேசுறதில்ல. பின்ன இந்த இழிபிறவி திமுக திக மாத்திரம் ஏன் பேசுறீங்க? அதனால இவர்கள் தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள். அதனால இது ஒன்றும் புரியாமல் இந்த ரோட் சைடு பாரதின்னு ஒரு ஆள் இருக்கான். ரோட் சைடு பாரதி தானே, RS பாரதி. அந்த ஆள் சொல்றான், நீங்க பீகார்ல வேலை கொடுக்காதனால தான் பீகார்ல இருக்கவங்க இங்க வந்து வேலை பார்க்கறாங்கன்னு. அப்ப டெல்லியிலையும் மும்பையிலையும், மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள். நான் தாராவி, மாட்டுவங்கா, சைன் கோலிவாடா எல்லா தொகுதிகள்லையும் வீதி வீதியா ஓட்டு கேட்டவன். அங்க மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்களே. இந்த திராவிடியன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கட்ட காரணத்தினால இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்களா? இல்லை, இவங்க அறிவு கட்டவன்லாம் நானா அவங்க உண்மையான இதோட இருக்காங்க. காரணம் என்ன? நான் 69 ஈவேரா அவர்கள் காரைக்குடியில் பொதுக்கூட்டம் பேசி கேட்டிருக்கேன். அவர் சொல்வார், எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். ஒன்று எதிர்த்தாப்புனுக்கிற எல்லா முட்டா பயிலும் கை தட்டுவான், என்ன தவிர. காரணம் என்னென்னா, நான் அந்த முட்டாள் கேட்டகரியில் வரமாட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆகவே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி மிகப்பெரிய தீய சக்தி, தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், பொய்யர்கள். ஏன்னா மாண்புமிகு பிரதமர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்னு சொன்னார், தமிழனை சொல்லிவிட்டார். எங்க தமிழ்னு சொன்னாரு? ஆர் யூ நாட் அ லயர், கிரானிக் லயர்? ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையில் இருக்க அருகதை உள்ளவரா? பொய்யர் இல்லையா? இந்த தீய ஆட்சி, போதை ஆட்சி, ஊழல் ஆட்சி சயின்டிபிக்கா 10 ரூபா வாட்ஸ்அப்ல போட்டு கோடிக்கணக்கா வசூல் பண்ணி 888 கோடியா. வாட் இஸ் திஸ்? இதை தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலைன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்லை. அதனால இது எதை பத்தியும் கவலை இல்லை. இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி, தீய ஆட்சி, பிரிவினைவாத ஆட்சி, தேச விரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும். அவ்வளவுதான். அது மக்கள் செய்வாங்க. தீர்மானங்கிறது ஒன் மோர் வேஸ்ட் பேப்பர். ஏன்னா ஏற்கனவே பீகார் விஷயத்தில் எஸ்ஐஆர் பற்றி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு எதிராக பேசுகிறவங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. நீங்கள் உங்கள் கட்சியை தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வோம்னு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கீங்க.
அதுலேருந்து மாறினீங்கன்னா உங்கள் அங்கீகாரமே ரத்து பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்டாலின் அனாவசியமாக பேசுகிறான். இவர் அப்படி பண்ண மாட்டார் தெரியும் எனக்கு ஸ்டாலினை பற்றி. எங்கப்பம் அவனை சிங்கண்டா, எங்கப்பம் அவனை சிங்கண்டா அப்படியே போயிடுவார். ஏன்னா அது அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன்.